பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா குமரவேலை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலோட அப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால குமரவேல் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வந்து இந்த மாதிரி அரசி வந்து நீ கூப்பிட்டு தான் வந்தா, ஆனால் நீ கூப்பிட்டு வரல அவளா வந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சாட்சி என்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா நான் கூப்பிட்டு தான் வந்து அரசி வந்தா, அவளா வரல, நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் தாமேலே பழியை வந்து போட்டுக்கிறாரு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா குமரவேல் வந்து திருந்திட்டாரு, அதனால அரசு மேலே எந்த ஒரு பழியையுமே போட மாட்டாரு. ஆனால் இதை புரிஞ்சுக்காம அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு குமரவேலை திட்டுறாங்க. குமரவேலும் கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வந்து டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சென்னை போயிருப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தப்பாகவே இருக்கும். ராஜிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரூம்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் காம்படிஷனில் வின் பண்ண 10 lakhs அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ போய் கேட்குறப்போ நிறையா இன்னும் சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஜட்ஜஸ் பார்த்தாலே கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது, இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரியே இல்லை அப்படி தான் வந்து தெரியுது. ஸோ ராஜி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்ற மாதிரி தான் வந்து சீன்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது, ராஜி எப்படி கதிர் காப்பாற்ற போகிறாரு, இல்லை நல்லபடியாக காம்படிஷனை முடிச்சுட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.